பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. அதே போல பாஜகவிற்கும் 27 தொகுதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். 2026 சட்டமன்ற தேர்தல் தேதியும் அறிவிச்சு எல்லா கட்சிகளும் வேகமா பணிகளை துவங்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் திமுக கூட்டணியில் இருக்க சில கட்சிகள் சலசலப்போட தங்களோட கூட்டணியை உறுதிப்படுத்துவதில் தொடர்ந்து மும்முரத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தான் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்றத்தில் சந்திக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியும் இப்போ வந்து அந்த கூட்டணியோட எண்ணிக்கை யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு எவ்வளோ தொகுதிகளை ஒதுக்குறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் அறிவிச்சிருந்தாங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் அவர்களும் அந்த அதிமுக அலுவலகத்துக்கு வருகை தந்திருந்தாரு. அதே போல பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களும் அங்கே வந்திருந்தாரு. பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்திருந்தாங்க. அதிமுக கூட்டணியில் முக்கிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக, பாமக, டிடிவி தினகரன் இந்த மாதிரி இந்த பிரதான கட்சிகளுக்கு முதல்ல சீட்டுக்களை ஒதுக்குறதுக்கான பிளானை போட்டு ஒரே நாளில் இந்த 3 கட்சிகளுக்கும் ஒரே இடத்துல வச்சு, அதுவும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. இந்த ஷீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை விட ஒரு படி மேலே போய் எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, திமுகவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு திமுக கூட்டணி 28 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கு. எல்லாருக்குமே தெரியும், கடந்த 3-5 ஆண்டுகளுக்கு மேலாவது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி போய், அது மட்டும் இல்லை காங்கிரஸ் எல்லா மாநிலத்திலுமே எல்லா இடத்துலையுமே தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் அதோட கிளை பூத்தில் வேலை செய்யறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்படியாப்பட்ட கட்சிக்கு 28 தொகுதிகளை தூக்கி கொடுத்துருக்காரு ஸ்டாலின். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 3-5 ஆண்டா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனால் அவங்களெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி தமிழ்நாட்டில் காங்கிரஸை விட ஒரு தொகுதி நான் பாஜகவிற்கு கம்மியாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஆளுமையை நிரூபிச்சிருக்காரு. இது வந்து பாஜகவிற்கான ஓட்டு சதவீதத்துக்காக ஒதுக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ கடந்த நம்ம எம்பி எலெக்ஷனில் பார்த்தோம், பாஜகவுக்கு கணிசமாக 11% மேலே வாக்கு வங்கி இருக்கிறதுனால 27 தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. காங்கிரஸில் தனித்து நின்னப்போ அவங்களுக்கு ஓட்டு சதவீதமே 0.5க்கும் கீழே. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சிக்கு 28 தொகுதிகளை கூப்பிட்டு கொடுத்தார்ல, இது யாரோட ஆளுமையை காட்டுது? ஸ்டாலின் அவர்கள் ஆளுமையை காட்டுதா, இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமையை காட்டுது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிறப்பாக வந்து இந்த கூட்டணியை கையாண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கடந்த திமுக ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்ததாக சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட், அதாவது இந்த மக்கள் நல கூட்டணி அந்த மொத்தமாக போய் இணைஞ்சது பார்த்தீங்களா, அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தன்னோட சீட்டை வந்து இப்போ குறைக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது. விசிகாவினர் மத்தியில் நிறைய பேர் கதறத எல்லாரும் பார்க்க முடியுது. பதிவுகளாக போடுறாங்க, ஐயா இருந்திருந்தா 30 கொடுத்துருப்பாரு, 50 எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம். அதே மாதிரி பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஐயா இருந்திருந்தா இவ்வளோ வாங்கியிருக்கலாம் அவ்வளோ வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பக்கம் சின்னத்தை முடக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு கேஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே அன்புமணி அவர்கள் 18 தொகுதி வாங்கிட்டாரு, கம்மியாக வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கட்சிகளும் கதறுவதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. தேமுதிக மாதிரி விலை போகாத ஒரு கட்சி வந்து இவ்வளோ பெரிய அளவில் திமுகவில் விலை போயிருக்கு. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விசிகாவினர் வந்து பாமக 18 தொகுதி வாங்கினதை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்னவோ அங்கே 5-6 அப்படின்னு சொல்லி இன்னும் முட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் வேட்பாளர் தேர்வில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு திருமாவளவன் அவர்கள் நேரலையில் வந்து கதறுவதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேணாம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சின்னு மீண்டுமே நிரூபிச்சிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை வச்சிருக்க ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி காங்கிரஸுக்கு அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படலை. அது மொத்தமே மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை மையப்படுத்தி தான் இவங்க அந்த சீட்டெல்லாம் ஒதுக்குனாங்க. அதே போல தான் ஏடிஎம்கேவிலையும் பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த தவிர வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யலை. மத்தியில் நீங்கள் என்ன வேணால் இருங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டோட அவங்களுக்கு என்ன ஒரு நியாயமான சீட்டுகளை கொடுக்க முடியுமோ அந்த நியாயமான தொகுதிகளை பாஜகவிற்கு ஒதுக்கி கரெக்டாக நடந்திருக்காருன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில்
இங்கே ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ், அங்கே ஒரு தேசிய கட்சி பாஜக. அதாவது அதிமுகவில் ஒரு தேசிய கட்சி பாஜக அதிக தொகுதிகளை வச்சிருக்கு, திமுகவில் ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் அதிக தொகுதிகளை வச்சிருக்கு. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த 2 கூட்டணியில் எதுடா அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி தான் 18 தொகுதிகளை வாங்கியிருக்கு. மற்றபடி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் கூட்டணியில் அவ்வளோ தொகுதியை பெறலை. அதனால் தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சியாக இன்னமும் பாட்டாளி மக்கள் கட்சி நீடிக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட ஃபேக்டர். மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவிற்கு அதை மையப்படுத்தி அதிமுகவில் இவ்வளோ சீட்டுகளை வாங்கியிருக்கலாம். காங்கிரஸ் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை கையை காமிச்சு, அவங்களோட தலைமையை கையை காமிச்சு திமுகவில் இவ்வளோ சீட்டுகளை வாங்கியிருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஒரு கூட்டணியில் இணையும் போது இவ்வளோ பெரிய சீட்டை வாங்கிட்டு இணையிறது அப்படின்னா அது 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாமக மட்டும்தான். பாலு அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், பாமக பாலு விடுதலை சிறுத்தைகளை பார்த்து, நாங்கள் வாங்குகிற தொகுதியில் பாதியாவது வாங்குங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது கூட இன்றைக்கு நிலைமை அறிவாலயத்தில் தலகியாக இருக்குது. அந்த பாதியில் ஏற்கனவே வாங்குறதுல குறைக்கிறதுக்கான பேச்சுகள் போயிட்டு இருக்கிறதா நாம் காது கேட்டுது. இது மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அந்த கட்சி போயிடுச்சு, அதுக்கு ஒரு மவுஸ் கிடையாது, ஒரு 12 தொகுதி கொடுப்பாங்க, ஒரு 9 தொகுதி கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் பேசின அந்த பேச்சுக்கள் எல்லாம் மாறி இப்போ 18 தொகுதிகள் மட்டும் இல்லாத ஒரு ராஜ்யசபா தொகுதியும் கொடுத்து ஆல்ரெடி எம்பியாவே ஆயிட்டாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதை விட என்னங்க, இந்த கட்சியை அழிச்சிடலாம் ஒழிச்சிடலான்னு திமுக எவ்வளோ திட்டம் போடுது, சசிகலாவெல்லாம் கூட்டு கூட்டணி சேர்க்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்கும்போது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு 18 தொகுதி அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இன்னைக்கு சீட்டுக்களை வாங்கியிருக்கு. 18ல் 18ம் வெற்றி பெற பாட்டாளி மக்கள் கட்சியினர் உழைப்போம்னு உறுதியாக இருக்கிறாங்க. அது வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கும். பாமகவினர் கூட்டணி கட்சிகளுக்கு வேலை செய்யறதுல அந்த கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் அந்த அளவுக்கு ஈடுபட முடியாதுன்னே சொல்லலாம். அவ்வளோ உணர்வோடும் அவ்வளவோ இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி சிறப்பாக போடுவாங்க. இதைத்தான் இந்த என்டிஏ கூட்டணியில் எல்லாருமே எதிர்பார்க்கறது. இந்த கட்சியை சிறப்பாக இறங்கி வேலை செய்வாங்க. அவங்களோட தொண்டர்கள்லாம் சுறுசுறுப்பாகவும் இந்த கட்சி ஆட்சிக்கு அமையணும் அப்படின்றத வேகமாக வேலை செய்வாங்கன்றதுல அவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. சரி, தொகுதிகள் இத்தனைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அப்போ எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி எந்தெந்த தொகுதிகள்லாம் உறுதியாயிருக்கு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும். ஏன் இதை நீங்கள் முன்னாடியே சொல்ல மாட்டீங்க, ஏன் இதை முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் களத்தில் இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சியை வேட்பாளர்களை நியமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம டஃப் கொடுக்குற அளவுக்கு வேட்பாளரை அங்கே களமிறக்கலாம்னு எதிர்கட்சிக்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி எதிர்கட்சி எந்த மாதிரியான வேட்பாளர் அங்கே நிற்க வைக்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம டஃப் கொடுக்கக்கூடிய வேட்பாளரை இறக்கலான்னு சொல்லி ஆளுங்கட்சி பார்ப்போம். ஸோ இப்படி தான் இந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட தாமதமாகுது, எந்தெந்த தொகுதிகள்ன்றதும் தாமதமாகுது. அதனால தான் இது கொஞ்சம் டிலே ஆகும். ஆல்ரெடி ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியிருப்பாங்க, இருந்தாலும் கூட இது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் எந்தெந்த தொகுதி யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிற காணொலியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.